ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பால் கொள்முதல் விலை உயர்வு தொடர்பாக பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் ஒரு வலியுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 3 உயர்த்தி முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி தெரிவித்து பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கம் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். அதன் அடிப்படையில பால் கொள்முதல் விலை உயர்வு அறிவித்திருக்கிறார். நிலையில பல்வேறு சங்கங்கள் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டு வருவதோடு இல்லாமல் இப்போது பால் முகவர்கள் சங்கம் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். பால் கொள்முதல் விலை உயர்வு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு நன்றி எனவும், பால் உற்பத்தியாளர்களின் கஷ்டங்களைப் போல பால் முகவர்களின் கஷ்டங்களையும் கவனத்தில் கொண்டு 110 விதியின் கீழ் அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டுமானால் ஆவினுக்கு பால் வழங்கும் பால் உற்பத்தியாளர்களுக்கான பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி அவர்களுக்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதாகவும், அந்த அடிப்படையில பால் கொள்முதலை அதிகரிக்க முடிவெடுத்த தமிழக அரசு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கும் திட்டத்தை மீண்டும் அறிமுகம் செய்து அதனை ஆண்டுக்கு 10,000 பெண்களுக்கு வழங்க முடிவு செய்து அதற்கான அறிவிப்பை நிதியமைச்சர் அவர்கள் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடந்த வாரம் அறிவித்தார் எனவும், இந்த நிலையில் ஆவினுக்கான பால் கொள்முதல் அதிகரிக்க பால் கொள்முதல் விலையும் உயர்த்தப்பட வேண்டும், அது ஏற்கனவே இழப்பில் இருக்கும் ஆவின் நிறுவனத்தை பாதிக்கக்கூடாது என சிந்தித்து தாவேக அரசு உள்ள கடும் நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு பால் உற்பத்தியாளர்களின் மாநில அரசிடம் லிட்டருக்கு 2 ரூபாயும் ஆவின் தரப்பிலிருந்து 1 ரூபாயும் ஆக மொத்தம் 3 ரூபாய் பால் கொள்முதல் விலையை உயர்த்தப்படுவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்க சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். மேலும் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கும் பால் பொதுமக்களுக்கு ஆண்டு முழுவதும் தங்குதடையின்றி கிடைத்திட பாலினை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தார்களோ அதே போல 365 நாட்களும் பாலை பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி விநியோகம் செய்யக்கூடிய பால் முகவர்கள் முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் அவருடைய கோரிக்கைகளையும் முதலமைச்சர் கனிவுடன் பரிசீலித்து பால் கொள்முதல் விலை ஊக்கத்தொகையின்றி லிட்டருக்கு 1 ரூபாய் என்பதை மறுபரிசீலனை செய்து 10 ரூபாய் வரையில உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கின்றனர். உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.